வேலூர் மத்திய சிறை கைதி தப்பியோடிய விவகாரத்தில் 4 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்து வேலூர் மாவட்ட எஸ்பி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை அறியலாம். எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பிரபாகரன். வேலூர் மாவட்ட எஸ்பியினுடைய இந்த உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? வேலூர் காட்பாடி பக்கத்துல கடந்த 2021ஆம் ஆண்டு யாசகர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட வழக்குல கேரளாவை சேர்ந்த பாபுஷேக் என்பவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. அவர் கடந்த 15ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமா வேலூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை எடுத்திருந்திருக்காரு. இந்த நிலையில் நேற்றைய தினம் பார்த்தோம்னா அதிகாலை மருத்துவமனையிலிருந்து தப்பி போயிருக்காரு. அவர் தொடர்ந்து போலீசார் தேடி வரக்கூடிய சூழல்ல அவர் பாபுஷேக் தப்பியோட சிசிடிவி காட்சிகள் வெளியாயிருக்கு. மேலும் இந்த மருத்துவமனையில பாதுகாப்பு பணியில் தன்னை அலட்சியமா சொல்லி பாதுகாப்பு பணியில் இருந்த 4 காவலர்களை சஸ்பெண்ட் செய்தும் வேலூர் எஸ்பி மதிவாணன் உத்தரவிட்டிருக்காரு. நன்றி பிரபாகரன், உங்களுடைய விவரங்களுக்கு. தப்பியோடிய வேலூர் மத்திய சிறை கைதி மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் புதரில் மறைந்திருந்திருக்கிறார் அந்த கைதி. சுமார் 30 மணி நேரத்திற்கு பிறகு கைதியை மடக்கி பிடித்திருக்கிறார்கள் வேலூர் ஆயுதப்படை போலீசார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.